ஹாய் நமஸ்காரம். இன்னைக்கு நாம் ஸ்லோச்சி ஐயங்கார்ஸ் பாட்டி ரெசிபி சேனலில் எல்லா கோவிலோட பிரசாதமும் மார்கழி மாத ஸ்பெஷலுக்காக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு பிரசாதமும் ஒவ்வொரு நாளைக்கு இந்த 30 டேஸும் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணி காட்டுறோம். எங்களோட இந்த ஜேர்னியில் நீங்களும் கலந்துக்கோங்க. வாங்க. தேவையான பொருள் ரவா, நல்ல ரோஸ்டட் ரவா ஆல்ரெடி வறுத்தது, வெல்லம், முந்திரி பருப்பு, திராட்சையும் பச்சை கற்பூரமும் சேர்த்து வச்சுருக்கேன், காய்ச்சின நெய், கற்கண்டு அண்டு ஏலக்காய். இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷல்? இன்னைக்கு ஸ்ரீரங்கத்து ஜீரா பண்ண போகிறோம். பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ண. ஓ, பண்ணலாமா? பண்ணலாமே. வா. முதல்ல நெய் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். இப்போ வெந்நீர் போடணும் அதுக்கு, அந்த ஜீராக்கு கொதிக்கட்டும். இப்போ இந்த முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு வறுத்துக்கலாம். அது திராட்சை. ரோஸ்ட் ஆகிடுது இல்லையா? எடுத்துடலாம்ல? எடுத்துக்கலாம். இப்போது ரவையை கொட்டி, ரவை 1 கப்பு எடுத்துருக்கேன். இந்த ரவையை நல்லா பொன்னிறமானா அந்த பிஸ்கட் இருக்குது பார்த்தேடா, மில்க் பிஸ்கட்டு, அந்த மாதிரி க்ரீம் கலர் மாதிரி வரணும். அது வரைக்கும் ரொம்ப ரோஸ்டாகவும் கூடாது, ரொம்ப விழுப்பும் ரவை மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா வறுத்துக்கணும். இல்லை ஏற்கனவே நெய் இருக்கோ இல்லையோ, அதனால் வெண்ணெய் ரவை போட்டிருக்கோம். இதுவே நெய் இருக்கு இல்லையா, அந்த ரவையை போட்டு வறுத்துண்டா போடும். ஜலம் கொதிச்சு எடுத்தோம். ஆஃப் பண்ணிட்டு எடுத்து கொட்டிக்கணும் அதில். ஆமாம், ஆஃப் பண்ணிட்டு எடுத்து கொட்டிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கணும். விட்டுக்கணும். கொஞ்சம் அளவு சரியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் விட்டுட்டேன். அப்போ தான் அது கட்டி பிடிக்காமல் அடி பிடிக்காமல் இருக்கும். சர்க்கரையும் போட்டால் தண்ணி ஊற்றணும். நல்லா கட்டி போட்டுருப்பா. இப்போது கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. அதை எடுத்து கொஞ்சம் வெல்லம் எடு. இப்போ அது 1 கப்பு வெல்லம். இப்போ 1 கப்பு கல்கண்டு போடணும். நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தான்னா இந்த வெல்லம் நல்லா கரைய ஆரம்பிச்சிடும். வெல்லம் கல்கண்டு எல்லாம் கரைஞ்சால் கொஞ்சம் நெகுள ஆரம்பிக்கும். கொஞ்சமாக நெய் விட்டுக்கணும். அப்புறம் அடி பிடிக்காமவும் நெய்யும் நல்லா இருக்கும் வாசனையாக. நெய் மணக்கிறது.
சூப்பர் வாசனையா இருக்கு. ம். இன்னைக்கு மார்கழி மாசம் இல்லையாம்மா? மார்கழி திங்கள் பாடலாம்ல? மார்கழி திங்கள் பாடலாமே, நீ பாடு. பாடலாமா? ஆ. சரி, கேட்கறவாளுக்கு தான் தண்டனை. பெருமாளுக்கு இருக்கோ இல்லையோ. பெருமாளுக்கு பாடுறோம் நினச்சின்னு பாடு, குறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆரம்பிக்கலாமா? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா, நீராட போதுமினோ நேரிழையீர் சீமகுமாய் பாடி செல்வ சிறுமீர்கள் கோர்மேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் பேராந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கால்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரின் பாவாய். வாவ், உன்னோட கேசரி, ஐ மீன் உன்னோட ஜீரா ஜீரா பாடின்றதுனால அந்த முந்திரி பருப்பு போடுறோம்னு நான் சொல்லலை. அதனால என்ன, பார்த்தா தெரியறது. சூப்பரா இருக்கு. ஆஹா, செம்ம டேஸ்டா இருக்கும் போல இருக்கே. இன்னும் கொஞ்சம் நெய் விடலாமா? வாவ், யூஸ்வலா இந்த இதுக்கெல்லாம் கலர் பவுடர் போடுவா இல்லையா, அந்த மாதிரி ஃபுட் பவுடர்ஸ் எதுவும் போடாம, ஃபுட் கலர்ஸ் போடாம கலரும் கண்கண்டு. இது ரொம்ப நன்னா இருக்கு பாக்கிறதுக்கு. அந்த மாதிரி எதுவும் சேர்க்காம இருக்கிறச்சேவே. வாவ், என்ன பண்ணியிருக்கமா? பெருமாளுக்கு நிமிஷம் பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடு. சூப்பர் மம்மி, தேங்க்யூ. அட இந்த ஏலக்காய் பொடியை கடைசியாக போட்டு கலந்துக்கணும். போட்டு கலந்தால் தான் வாசனையாக இருக்கும். நடுவில் போட்டாக்க வாசனை இருக்காது. இறக்கரைச்சதான் போடணும். இன்னைக்கு ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு அம்சம் பண்ணுற ஜீராவை பண்ணியிருக்கேன். நீங்களும் அதை மாதிரி பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சூப்பராக ஸ்மெல் செம்மையாக இருக்குது. இன்னைக்கு பெருமாள்னால எனக்கும் நல்ல ஒரு ஸ்வீட் கிடச்சிது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கு மம்மி, ரொம்ப தேங்க்ஸ். பெருமாள்னால செம்ம டேஸ்டான ஒரு ஜீரா கிடச்சிது எனக்கு. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கமெண்ட்லேயும் மறக்காமல் உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க.